ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான காளான் ரெசிபி எப்படி செய்யப்படுறாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு ஜங்க் ஃபுட் சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்தாக எப்படி செய்யப்படுறாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேங்க. முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 கை அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம். பாருங்கள், 2 கை அளவுக்கு இந்த முட்டைகோஸ் இருக்கும். இப்போ இதை வெட்டியாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். ரொம்ப பெருசாகவும் வெட்டிட வேண்டாங்க. ஓரளவுக்கு மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 கை அளவுக்கு காளான் மஷ்ரூம் நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் இஞ்சி, 1 டீஸ்பூன் போல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், இல்லைன்னா 2 டீஸ்பூன் போல் காரத்துக்கு ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கண்டிப்பாக கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம வெங்காய போண்டாக்கெல்லாம் நல்லா கெட்டியான மாவு பதம் கலக்குவோம் பார்த்திங்களா, அது போல் தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயில் சுட்டு எடுக்க வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் சோடா உப்பெல்லாம் சேர்த்த வேண்டாங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேண்டாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சூடானதுக்கப்புறமா நம்ம பக்கோடாக்கெல்லாம் போடுவோம்ல, அது போல் அங்கங்கே போட்டு சுட்டெடுத்துக்கப்புறம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர் காளான் கடை வச்சுருக்காரு. ஸோ அவர் சொல்லி கொடுத்த சீக்ரெட்டான எனக்கு ஒரு ரெசிபி இது. அவர் கடையில் காளான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவர் காளான் மாஸ்டர் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். சும்மா நம்ம போய் திருப்பி போட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த முட்டைகோஸ் இந்த காளான்லாம் தனித்தனியாக உடஞ்சிரும். அதனால் சும்மா கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், அதே போல் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டோம். இப்போ எடுத்துடலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தல, அதனால் ஒரிஜினல் கலரில் இருக்கும். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் மாவு எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இதை கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி விடணுங்க. கண்டிப்பாக உடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம காளான் செய்யவே போகணும். நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா உருண்டை கெட்டியாக சின்ன கட்டியாக இருக்கும். சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ உடச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்குன்னு சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருங்க. வெங்காயம் அளவு கண்டிப்பாக கலர் சேஞ்சே ஆகக்கூடாதுங்க. கண்ணாடி பத அளவுக்கு வர வேண்டாம். 1க்கு 2 வதங்குச்சுன்னா போதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மீடியம் சைஸை விட கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பதில் நீங்கள் தக்காளி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் கூட வதங்க விட்டுருங்க. அதிகமாக எண்ணெய் நம்ம ஊற்றவே கூடாதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால தண்ணி கெட்டிப்பட்டு வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, உடச்சி வச்சுருக்கோம்ல, அந்த காளான் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மைதா மாவு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. கோதுமை மாவு, ஊசி கோதுமை மாவு இருக்குது பார்த்திங்களா, அது சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அந்த தண்ணியோட அளவும் அந்த நம்ம உடச்சி போட்டோம்ல காளானோட மிக்ஸும் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க, அதிக தண்ணியும் ஊற்றக்கூடாது. நான் இதில் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா ரெட் கலராக வேணும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக
ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக காளான் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறம் காளான் கிரேவி ஆயிரும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. கரெக்டான மெஷரில் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ரோட் கடை காளான் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. பார்க்கவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. இல்லை ஆவி பறக்க பறக்க ரொம்பவே சூப்பராக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான காளான் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயமும் பொடியாக நறுக்க சேர்த்துக்கலாம். இந்த காளானோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 பிளேட் வரைக்கும் கடையில் இருந்து 5லேருந்து 6 பிளேட் வரைக்கும் விற்பாங்க. அந்தளவுக்கு தான் நான் வந்து வீட்டில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கேரட் துருவி வச்சுருக்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து அப்படியே தூவிட்டுலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான காளான் ரெசிபி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம வந்து அதிகமாக காளானும் அதில் சேர்த்துருக்கறனால ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.